பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் பில் தான் கூடும். ஆனா கஞ்சியும் கூழும் குடிச்சு பாருங்க, சுகர் பில் குறையும், பிரஷர் பில் குறையும், பில் எல்லாம் ஜீரோவா போடும். கோல்ட் வந்துச்சேன்டா உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவினம். ஆனா சுக்கு காப்பி குடிச்சா எல்லாம் பறந்து போடும். ப்ராப்ளம் சால்வ். பாரம்பரிய உணவை நாங்க சாப்பிடக்க நோய் எல்லாம் எங்களை பார்த்து பயப்படும். ஆனா அதை விட்டுட்டு இந்த காலத்து உடனடி உணவுகளை நாங்க சாப்பிட வலிக்கிட்டோம்டா நாங்கள் நோயை பார்த்து பயப்பட வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு உருவாகும். எங்கட முன்னோர்கள் தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உருவாக்கிய உணவு முறைய இன்றைக்கு சயின்டிபிக் ரீதியாவும் தாங்க அப்ரூவ் பண்ணி இருக்கணும் தானே. ஒரு சயின்டிபிக் ரீதியிலையுமே அதை நாங்க முன்னெடுத்து இது சரிதான் என்று சொல்லிக்க இதுக்கு பிறகு எப்படி ஐயா நாங்க விவாதிக்க முடியும்? அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டோட நாங்க கம்பேர் பண்ணிக்கல பாரம்பரிய உணவுல ஆயில், அதாவது எண்ணெய், உப்பு, காரம் என்பன எங்களுடைய உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பயன்படுத்தப்படும். நாங்க வீட்டுல சமைக்கிற புட்டு கூட ஒரு பாரம்பரியம். விறகு புட்டு, திணை புட்டு, கம்பு புட்டு, அதெல்லாம் எவ்வளவு ஒரு உடல் நலத்துக்கு பாதுகாப்பு ஐயா. அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் ஃபுட்ல இன்ஸ்டன்ட் டேஸ்ட், உடனே சாப்பிட எல்லாம் நல்லா தான் இருக்கும். போய் ஆர்டர் பண்ணி போட்டு வந்திருந்தா அதை ஒரு போட்டோ எடுத்து போட்டுட்டு நான் பீஸா சாப்பிடுறேன், பர்கர் சாப்பிடுறேன், அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா என்னன்னு கேட்டா எல்லாம் அதோட வர விளைவு எங்களுக்கு. ஆனா பாரம்பரிய உணவுல லாங் டேர்ம் ஹெல்த், நீண்ட காலம் வாழ்றதுக்கு இந்த பாரம்பரிய உணவுன்ற மருத்துவ குணம் எங்களுக்கு ஆரோக்கியமா அமையுது ஐயா. அதே மாதிரி இப்போ ஒரு கிழமைக்கு முதல் எனக்கு சரியான காய்ச்சல், எழும்பியே நடக்க முடியாது. அப்ப நான் சொன்னேன் அம்மம்மா ஆஸ்பத்திரி போவோம், என்னால ஐயோ என்னால ஏலாம கிடக்கு, நான் எங்கேயோ போறேன் போல. அம்மம்மா உடனே இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அவிச்சு, அது கொஞ்சம் கசப்பு தான், ஒரு 5 நிமிஷம் கசப்பு இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் எழும்பி ஸ்ட்ராங்கா நின்றன. அவ்வளவும் அதுல இருக்கிற மருத்துவ குணம். அப்ப எங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த பாரம்பரிய உணவுகள் பெரிய பங்களிப்பு அளிக்கிறது. எங்களுக்கு நோய் இல்லாம போறதுக்கு நாங்க பாரம்பரிய உணவுகளை சாப்பிடத்தான் வேணும்.